29 நவம்பர் 2025 புதுக்காலம் 34ஆம் வாரம் சனிக்கிழமை. இன்றைய நற்செய்தி லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 21, இறை வசனங்கள் 34 36 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களுக்கு கூறியது: உங்கள் உள்ளங்கள் குடிவெறி களியாட்டத்தாலும் இவ்வுலக வாழ்க்கைக்குரிய கவலையினாலும் மந்தம் அடையாதவாறு அந்நாள் திடீரென வந்து ஒரு கன்னியைப் போல் உங்களை சிக்க வைக்காதவாறும் எச்சரிக்கையாய் இருங்கள். மண்ணுலகு எங்கும் குடியிருக்கும் எல்லோர் மீதும் அந்நாள் வந்தே தேரும். ஆகையால் நிகழப்போகும் அனைத்திலிருந்தும் தப்புவதற்கும் மானிட மகன் முன்னிலையில் நிற்க வல்லவராவதற்கும் எப்பொழுதும் விழிப்பாயிருந்து மன்றாடுங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான தமிழ் கத்தோலிக்க யூடியூப் சேனலின் அன்பு பிள்ளைகளே, உங்கள் அனைவரையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாளினுடைய திருப்பலியில் உங்களுடைய ஒவ்வொரு விண்ணப்பங்களை ஆண்டவரிடத்தில் சமர்ப்பித்து அவற்றுக்காக செபிக்கிறேன். இறைவன் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. பிரியமானவர்கள், இன்றைய நாள் நாம் வழிபாட்டினுடைய இறுதி நாளில் நாம் இருக்கின்றோம். இறுதி வாரம் இறுதி நாளில் நாம் இருக்கின்றோம். இன்றைய நற்செய்தியில் பகுதியாக லூக்கா நற்செய்தி 21ஆம் அதிகாரத்திலிருந்து 31, 34 வரையுள்ள வசனங்களை நாம் காண்கின்றோம். இது இயேசு நமக்கு எதிர்காலத்தை பற்றி ஒரு பார்வையை மட்டுமல்லாமல் நமது நிகழ்கால தருணத்திற்கான ஒரு ஆழமான நடைமுறை பாடத்தை நமக்கு அளிக்கின்றார். அதுவும் நாம் இன்றைய நிகழ்காலத்தில் எவ்வாறு நம்மை தயாரிக்கின்றோம் அதை பொறுத்துதான் நம்முடைய எதிர்காலமும் அடங்கும் என்று குறிப்பிடுகின்றார். இந்த அதிகாரத்தினுடைய முதல் பகுதியாக 2 நாட்களுக்கு முன்பாக நான் பார்த்த அத்திமர ஓமையை நாம் எப்பொழுதெல்லாம் இந்த அத்திமரத்தை தளர்விடுகின்றதை பார்க்கின்ற பொழுது கோடைக்காலம் நெருங்கி வந்தது என்பதை அறிந்திருக்கின்றோம். அப்பேற்பட்ட திறனை பயன்படுத்தி இறைவன் நம்முடைய இதயத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு அறிகுறிகளை, கடவுளுடைய ஆட்சி செயல்படுவதற்கான அறிகுறிகளை நாம் அறிந்திருக்க வேண்டும் என்பதை வெளியுறுத்தியிருக்கின்றார். அதனைத் தொடர்ந்து விண்ணும் மண்ணும் ஒழிந்து போகும், என் வார்த்தைகள் ஒழிந்து போவதில்லை என்று கூறி ஆண்டுடைய வார்த்தையை நாம் ஏற்று வாழ்கின்ற பொழுது நாம் நிலையானவைகளை தேடிதான் வாழ வேண்டும். நிலையான விண்ணக வாழ்க்கையின் மீது நம்முடைய வாழ்வுடைய அடித்தளத்தை நாம் வைக்கின்ற பொழுது இறைவனுடைய பாசத்தையும் அவருடைய திட்டத்தையும் நாம் உணர்ந்து அதை செயல்படுத்துவதற்கான விழிப்புணர்வுகளை நம்மால் பெற்றிருக்க முடியும் என்பதை குறிப்பிடுகின்றாக. இன்றைய நற்செய்தியினுடைய மைய பகுதியாக எச்சரிக்கையை இறைவன் நமக்கு வழங்குகின்றான். இந்த எச்சரிக்கையானது நமக்கு விழிப்புணர்வை அளிப்பதற்காக நாம் வெறும் குடிவெறியிலும் களியாட்டத்திலும் இல்லாமல் அதனை தாண்டி வர இருக்கின்ற ஆண்டுடைய 2வது வருகையை, வரவிருக்கின்ற இறுதி நாளுடைய தீர்ப்பை நாம் எவ்வாறு எதிர்நோக்க வேண்டும் என்று ஆன்ம ரீதியில் நம்மையே நாம் தயாரிக்க வேண்டும். அதற்கு இந்த ஆன்ம ரீதியை தடுக்க வருகின்ற பெருந்தீனியும் வெறியும் கொண்ட வாழ்க்கையை, இன்பத்தை தேடுகின்ற வாழ்க்கையை நாம் தவிர்க்க வேண்டும். ஆவிக்குரிய வாழ்க்கையை நாம் ஏற்று வாழ வேண்டும். கடவுளை நாம் தவிர்த்துவிட்டு நம்முடைய நேரத்தையும் கவனத்தை இந்த உலகின் மீது காட்டுவதனால், உலகத்தின் மீது உள்ள நாட்டங்களில் காட்டுவதனால் இறைவனுடைய திட்டத்தை உணராமல் அதை விட்டு விலகி செல்கின்ற பொழுதும் இறுதி தீர்ப்புக்கு நாம் பலிகாடாக மாறிவிடுகின்றோம். 2வது, நம்முடைய ஒவ்வொரு நாளிற்கான கவலைகளை நாம் விட்டுவிட வேண்டும். நமக்கு கவலைகள் என்பது மிகவும் நெருக்கமான ஒன்று. பல விதமான வேலை பற்றிய கவலைகளையும், நிதி நிலைமையினுடைய கவலைகளையும், நம்முடைய உடல் நலத்தினுடைய கவலைகளையும், குடும்பத்தினுடைய கவலைகள், இது போன்ற பலவிதமான கவலைகளில் நாம் உழலுகின்ற பொழுது இறைவன் பற்றிய ஒரு நினைப்பை நாம் வைத்திருக்க மாட்டோம். அவருடைய பராமரிப்பில் நம்பிக்கை வைக்க மாட்டோம். ஆனால் நமக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் நம்மை காக்கின்ற தெய்வம்
நமது பக்கத்தில் இருப்பதினால், நம்மில் வசிப்பதினால், நாம் அவர் மீது முழுமையாக நம்பிக்கை வைக்கின்ற பொழுது அவருடைய இலக்கை நம்மால் தெரிந்து கொள்ள முடியும். அவருடைய அரசை இந்த உலகில் கட்டி எழுப்ப முடியும். நாமும் விழிப்புணர்வுடன் நம்மையே தயாரிக்க முடியும். ஆக வர இருக்கின்ற ஆண்டருடைய 2வது வருகையை நாம் எதிர்கொள்ள வேண்டும் என்றால் எப்பொழுதும் நாம் விழித்திருந்து ஜெபம் செய்ய வேண்டும். எப்பொழுது விழித்திருந்து ஜெபம் செய்வது என்றால், ஆண்டருடைய திட்டத்தை கன்னிமரியாளை போன்று அறிந்து தெரிந்து அதை செயல்படுத்த வேண்டும். நமக்காக மானிட மகன் பரிந்துரை செய்ய வேண்டும் என்றால், நாம் விழிப்பாயிருக்கின்ற பிள்ளைகளாக மானிட மகன் முன்னிலையில் நிற்க வல்லவராதற்கான தகுதி பெற்ற பிள்ளைகளாக விழிப்பாயிருந்து நன்மை செய்வதில் நம்மை நாம் ஈடுபடுத்த வேண்டும். ஆகவே பிரியமானவர்களே, இந்த நாளை நாம் துவங்கி இருக்கின்றோம். இந்த நாளில் நமக்கு இருக்கின்ற ஒவ்வொரு தனிப்பட்ட சவால்களையும் நாம் எதிர்கொள்ள வேண்டும். இந்த நாளில் நமக்கு வர இருக்கின்ற, நமக்காக இறைவன் ஏற்பாடு செய்திருக்கின்ற ஒவ்வொரு மகிழ்ச்சிகளையும் நாம் பெற்று வாழ வேண்டும். அவ்வாறு நாம் வாழ போகின்ற பொழுது ஜெபம்தான் நம்மை கரை சேர்க்கும். நம்முடைய மீட்பானது அருகியுள்ளது என்று இறைவன் நற்செய்தி குறிப்பிட்டிருக்கின்றாக, இந்த மீட்பை பெற வேண்டும் என்றால், வாழ்க்கையில் மகிழ்ச்சியை பெற வேண்டும் என்றால், இறைவன் மீது முழுமையாக நம்பிக்கை வைத்து நம்முடைய ஜெப வாழ்க்கையில் முழுமையாக ஈடுபட்டு எப்பொழுதும் ஆண்டவருடைய திட்டத்தை நாம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்ற எல்லா விதமான கிருபைகளை, ஆற்றல்களை, வல்லமையை தூய ஆவியாரின் வழியாக நாம் பெற இன்று நம்மையே தயார் செய்வோம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து நம்மை எப்பொழுதுமே தன்னுடைய பிள்ளைகளாக, விண்ணகத்தினுடைய பங்கேற்பு பணியாளராக நம்மை ஏற்றுக்கொள்வார் என்ற நம்பிக்கையில் இந்த நாளை இறைவனிடத்தில் ஒப்புக்கொடுத்து ஜெபிப்போம். ஆமென். மன்றாடுவோமாக. அன்பே உருவானே, அன்பு தகப்பனே, இந்த புதிய நாளிற்காக, இந்த புதிய நாளில் அழைக்கப் போகின்ற ஒவ்வொரு ஆசீர்வாதத்திற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை போற்றுகின்றோம், உம்மை புகழ்கின்றோம். பிரியமான அன்பு ஆண்டவரே, லூக்கா நற்செய்தியிலிருந்து நாங்கள் பெற்ற ஆழமான சிந்தனைக்காக, உமது 2ஆம் வருகையை உணர்த்தியதற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். தகப்பனே, நாங்கள் எங்களுடைய காலங்களை அறிந்து கொள்ளவும், அன்றாட வாழ்க்கையில் உமது அரசினுடைய அருகாமையை நாங்கள் உணரவும் எங்களுக்கு உதவியறலும். இதோ நற்செய்தியில் நாங்கள் கேட்டதை போன்று எங்கள் இருதயங்கள் சில வேளைகள் மந்தமாகி பாரமடைந்த நேரங்கள் அதிக அளவில் இருக்கிறது. அதற்காக எங்களை மன்னியும். நாங்கள் இந்த உலக நாட்டங்களுக்கு எங்களுடைய வாழ்க்கையை, கவலைகள், சிந்தனைகள், சக்தியை ஆட்கொள்ள அனுமதித்த அந்த ஒரு தருணத்திற்காக உம்மிடத்தில் மன்னிப்பு கேட்கின்றோம். எங்களுடைய கவலைகளையும் சுமைகளை நீக்கி அதற்கு பதிலாக பரிபூரண சமாதானத்தை ஒரு பராமரிப்பில் எங்கள் ஒவ்வொருவரையும் அரவணைக்க கிருபை தந்தருளும். உம்மீது நாங்கள் அசைக்க முடியாத நம்பிக்கை வைக்க எங்களுக்கு கற்றுத்தாரும். எப்பொழுது நாங்கள் விழித்திருந்து ஜெபம் பண்ண எங்களுக்கு உதவியாயிரும். பயத்தினால் மட்டுமல்லாமல் ஒரு வருகையின் மீது நாங்கள் நம்பிக்கை வைத்து இன்று நாங்கள் எடுக்கப் போகின்ற ஒவ்வொரு முடிவுகளிலும், செய்ய போகின்ற ஒவ்வொரு செயல்களிலும் உமது பிரசனத்தை நாங்கள் உணர்ந்து அதில் நிலையான வாழ்க்கைக்கு எங்களையே தயார் பண்ணுகின்ற அந்த இருதயத்தை எங்களுக்கு அளித்து, அந்த ஒரு மனநிலையில் நன்மைகள் பல செய்யவும், கடமைகளில் நாங்கள் கவனத்துடன் ஈடுபடவும் எங்களுக்கு உதவியாயிரும். இந்த நாள் முழுவதும் நீர் எங்களுடன் வாசம் செய்து, எங்களுடன் பயணித்து, தூய அவனுடைய கொடைகளை எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பி, உங்கள் திட்டத்தை நாங்கள் உணர்ந்து கொண்டு வர இருக்கின்ற இறுதி தீர்ப்பை, 2ஆம் வருகையை நாங்கள் ஆர்வத்துடன் எதிர்கொள்ளவும், மகிழ்ச்சியுடன் எதிர்கொள்ளவும், நம்பிக்கையுடன் எதிர்கொள்ளவும் எங்களுக்கு துணையாய் வந்திருளும். ஒவ்வொரு நொடி பொழுதும் எங்களை ஆசீர்வதியும். எங்களை உடல் உள்ள ஆன்ம சுகத்தை, பலத்தை அளித்து, வலிமையை தந்து எங்களை நிரப்பி அருளும். இந்த நாள் முழுவதும் உம்மை சார்ந்திருக்கின்ற வாழ்க்கையை நாங்கள் வாழ இருக்கும்படியாகும். வர இருக்கின்ற நாளிலிருந்து துவங்க இருக்கின்ற திருவருகை காலத்தில் எம்மாண்டு இயேசு கிறிஸ்துவ வருகையை நாங்கள் முழுமையாக எதிர்கொள்ள எங்களுடைய இதயத்தை தூய்மையாக்கி, எங்கள் மனநிலையை சரிவர செய்து,
உமது தெய்வீக பிரசனத்தை எங்கள் வாழ்க்கையில் உணர்ந்து வர இருக்கின்ற பாலன் இயேசுவை திருவருகை காலத்தை நாங்கள் பக்தியுடனும் ஆன்ம ரீதியிலும் உடல் இச்சைக்கு இடம் கொடாமல் நல்ல விதத்தில் அதை எதிர்கொள்ள தயாரிக்க எங்களுக்கு உதவியாக வாரும். எங்கள் ஒவ்வொருவரையும் ஆவியிலும் உண்மையிலும் புத்துணர்ச்சி பெற செய்தருளும். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவரம் உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக நாங்கள் செபித்து நீங்கள் எப்பொழுதும் எங்களை ஆசிர்வதிக்க எல்லா விதமான கிருபைகளை புரிந்தருளும். ஆமீன். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக. ஆமீன்.